கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 6:6 பார்க்குறோம். தாவீது தேவனுடைய பெட்டியை தான் ராஜாவான பிறகு எருசலேமுக்கு கொண்டு வரதுக்காக முயற்சி எடுக்கும்போது, அந்த பெட்டி புது ரதத்தில் கொண்டு வரதுனால அந்த மாடுகள் மிரண்டு ரதத்தில் வரும்போது அந்த பெட்டி கீழே விழக்க போகிறதுனால ஊசா கையை நீட்டி பிடிச்சி அங்கே ஆண்டவர் ஊசாவை அடிக்கிறார். அவர் மரணம் அவருக்கு வருது. அந்த காலத்தில் பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் தேவனுடைய வார்த்தைக்கிட்ட போனாலே சாவு, தேவனுடைய பெட்டியை தொட்டாலே மரணம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்டுடைய ரத்தத்தின் வல்லமை நமக்கு தேவனுடைய வார்த்தையை கையில் ஏந்தி படிக்கிற காரியமாக இருக்குது. எவ்வளோ பெரிய கிருபை பார்த்தீங்களா? ஆனால் அன்றைக்கி தொட முடியாத தேவனுடைய பெட்டிக்கு அவ்வளோ பயபக்தியை கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற தெய்வ வசனத்துக்கும் வார்த்தைக்கும் கிறிஸ்தவர்களாகி நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படிங்கிறது ரொம்ப கேள்வியாக இருக்குது. ஏன்னா ரொம்ப லகுவாய் கிடைக்கப்பட்ட தேவனுடைய அந்த ஜீவன் பாருங்கள் எவ்வளோ பெரிய காரியம் நம்ம வாழ்க்கை ஒரு முன்னேற்றத்துக்கு. ஸோ அன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை தொடும்போது மரணம், இன்றைக்கும் அது நமக்கு ஜீவனாக இருக்குது. ஆமென்.